10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகளும் தற்சார்புகளும் உள்ள பயிற்சி 1.1ல் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து 1,2,3ங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. பி வந்து எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ ஆகியவற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ வந்து நம்மளுக்கு கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றி செய்யணும். எக்ஸ் என்பது என்னதுன்னா 10ஐ விட சிறிய பகா எண்கள். அப்போது 10ஐ விட சிறிய பகா எண்கள் தான் பிங்கிற கணம். அதை எழுதணும். சரிங்களா? அதை எழுதிட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்புறம் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். தீர்வு பார்க்கலாம். ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1,2,3 கொடுத்துருக்காங்க. பிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே கன கட்டமைப்பு முறை கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண். 10ஐ விட சிறிய பகா எண் என்பது ஃபஸ்ட்டு பகா எண்னா அதே நம்பரால் வகுக்க முடியும், அப்புறம் 1ஆல் வகுக்க முடியும். அந்த மாதிரி எண்கள் தான் நம்மளுக்கு பகா எண்கள் போகும். அதை 10ஐ விட சிறிய பகா எண்கள் கேட்டிருக்காங்க. அது என்னலாம், 2, 3, 5, 7. இதுதான் நம்மளுக்கு என்னது, 10ஐ விட சிறிய பகா எண்கள். சரிங்களா? இதுதான் நம்ம இப்போ வந்து பி எழுதிட்டோம். இனிமேல் இது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஏ கிராஸ் பி என்னது, ஏ வந்து என்னது 1, 2, 3. கிராஸ் பி வந்து என்னது 2, 3, 5, 7. சரிங்களா? இப்போ இதில் என்ன, முதல்ல 1 எடுத்துகிட்டு 1, 2, 1, 3. ஏழாம் ஃபஸ்ட்டு மொதல் உறுப்பு எடுத்துக்கிறோம். அதுக்கு ஜோடி சேர்க்குறோம் பியை. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7ன்னு எழுதுகிறோம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது வந்து ரெண்டாவது உறுப்பு 2 எடுத்துக்கிட்டு அதை பி கூட எல்லாம் ஜோடி சேர்க்குறோம். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது மூணாவது உறுப்பு எடுத்துக்கிறோம். அது என்னது 3. அப்போது அதுமாதிரி 3, 2, 2, 3, 3, 3, 5, 3, 7. இதுதான் என்னது ஏ கிராஸ் பி. அடுத்தது நம்ம என்ன எழுத போகிறோம், பி கிராஸ் ஏ எழுத போகிறோம். பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு பிங்கிற உறுப்பு என்னது 2, 2, 5, 7. கிராஸ் ஏ வந்து என்னது 1, 2, 3. இப்போ இதில் பிங்கிற இதில் மொதல் உறுப்பை எடுத்துகிட்டு ஏ கூட ஜோடி சேர்க்கணும். அடுத்து பி ரெண்டாவது உறுப்பை எடுத்துக்கிட்டு ஏங்கிறது கூட எல்லாம் ஜோடி சேர்க்கணும். சரிங்களா? இப்போ பி மொதல் உறுப்பு என்னது 2. அப்போ 2, 1. பி ரெண்டாவது உறுப்பு 2, 2, 2, 3. அடுத்தது வந்து 5 கூட இதே மாதிரி எல்லா இதையும் ஜோடி சேர்க்கிறோம். அப்போ 5, 1, 5, 2, 5, 3. அடுத்தது 7. அடுத்த உறுப்பில் இருக்குது 2, 3, 5, 7. நான் 5 சேர்த்துட்டேன், அதனால் இப்போ 3 சேர்க்குறேன். சரி, நான் 5 விட்டுட்டேனால இதை அடிச்சுட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது 3, 1, 3, 2, 3, 3. அடுத்தது 5. அப்போ 5, 1, 5, 2, 5, 3. அடுத்தது வந்து 7வது 7, 1, 7, 2, 7, 3. இதுதான் நம்மளுக்கு என்னது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இதுதான் விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது மூணாவது கணக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ. முதல்ல கணக்கெலாம் ஏ கொடுத்துருப்பாங்க, பி கொடுத்துருப்பாங்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கில் பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ள உறுப்புலாம் பி, ரெண்டாவதுல உள்ளதெல்லாம் ஏ. சரிங்களா? ஃபஸ்ட்டு பி அப்புறம் ஏ, ஃபஸ்ட்டு பி அப்புறம் ஏ. இப்போ முதல்ல உள்ள உறுப்புலாம் நம்ம என்ன எழுதிக்கிடுறோம், பியில் இருக்கும்னு நினச்சிக்கிறோம். முதல்ல என்னெல்லாம் இருக்குது, அப்போ -2 இருக்குது, -2 இருக்குது, 0 இருக்குது, அடுத்தது 0 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது. அடுத்தது ரெண்டாவது உறுப்புலாம் என்னது ஏல இருக்கும். பி கிராஸ் ஏல அப்புறம் ரெண்டாவது உறுப்பு தான் இருக்கும். திருப்பி என்னெல்லாம் இருக்கும், 3 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, திருப்பி 4 இருக்குது, திருப்பி 3 இருக்குது, 4, 3, திருப்பி 4. இப்போ நம்ம இதை கணத்தில் எழுதுகிறோம். ஏங்கிற கணத்தில் என்னெல்லாம் இருக்கும்,
ஃபர்ஸ்ட்டு எழுதுனதே கணத்தில் வராது. சரிங்களா? ஏங்கிறதுல என்ன இருக்கும்? 3 4 3 4 3 4. இப்போ ஏங்கிறதுல என்ன இருக்கும்? 3 4 இருக்கும். அடுத்தது பிங்கிற கணத்தில் என்ன இருக்கும்? -2 0 3. அப்போது -2, 0, 3. கணத்தில் எழுதின உறுப்பை எழுதக்கூடாது. அதனால் இதில் இருக்கிறது ஒரு 2 -2 இருந்தால் ஒரு -2 எழுதிக்கிறேன். 2 0 இருக்குது, ஒரு 0 எழுதிக்கிறேன். 2 3 இருக்குது, அதே மாதிரி ஒரு 3 எழுதிக்கிறேன். அடுத்தது ஏல வந்து 2 3 இருக்குது, ஒரு 3 எழுதிக்கிறேன். 2 4 இருக்குது, ஒரு 4 எழுதிக்கிறேன். அப்போ இதுதான் நம்மளுக்கு ஏ, இதான் பி, இதான் விடை. சரிங்களா? அடுத்தது 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து 5 6ன்னு கொடுத்துருக்கு, பி வந்து 4 5 6ன்னு கொடுத்துருக்கு, சி வந்து 5 6 7 கொடுத்துருக்கு. இப்படி கொடுத்தா ஏ கிராஸ் ஏ வந்து என்னென்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என காட்டுக அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 4வது கணக்கு தீர்வு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ வந்து 5 6, பி வந்து 4 5 6, சி வந்து 5 6 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கும்? ஏ வந்து என்னது? 5, 6 கிராஸ் திருப்பி ஏ தான். ஏன்னா ஏ கிராஸ் ஏதுன்னா அப்போ 5, 6. இப்போ 5 கூட இந்த மொதல் உறுப்பை எடுத்து 2க்கும் ஜோடி சேர்க்கணும். பார்த்திங்கன்னா 5, 5. திருப்பி இந்த 5, 6. அடுத்த 2வது உறுப்பு என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ 6, 5. 6, க்ளோஸ் ப்ராக்கெட் 6, 6. இப்போ இதை நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? அடுத்தது இஸ் ஈக்குவல் அந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் ஏ இருக்குது. அதை சமன்பாடு கண்டுபிடிச்சி சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோம். அடுத்த ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி அதை ஒரு சமன்பாடு 2ன்னு வச்சுட்டு 2 ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம். இப்போ பி கிராஸ் பி. பி வந்து என்னது? நம்மளுக்கு கணக்கில் பி என்ன கொடுத்துருக்காங்க? 4, 5, 6. கிராஸ் வந்து திருப்பி பி 4, 5, 6. பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பியில் உள்ள இந்த ஒரு உறுப்பு இது கூட 2வது உள்ள கூட சேர்க்கணும். அப்போ 4, 4. அடுத்தது 4, இந்த 4, 5. 4, 6. இப்போ 4, 5, 4, 6. அடுத்தது 5, 4. அடுத்தது 5, 5. அடுத்தது 5, 6. அடுத்தது 6, 4, 6, 5, 6, 6. இப்போ 6, 4, 6, 5, 6, 6. இப்போ நம்ம பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் சி. சி கிராஸ் சி. சி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கணக்கில்? 5 6 7. 5, 6, 7. கிராஸ் திருப்பி சின்னோன்னு 5, 6, 7. இப்போ சி கிராஸ் சி. இப்போ 5, 5, 5, 6, 5, 7 வரும். சரிங்களா? இந்த மொதல் உறுப்பு எடுத்து இதுக்கு 3க்கும் ஜோடி சேர்க்கணும். திருப்பி 2வது உறுப்பு எடுத்து ஜோடி சேர்க்கணும். திருப்பி 3வது உறுப்பு எடுத்து ஜோடி சேர்க்கணும். அப்போ 5, 5, 5, 6, 5, 7. அடுத்தது 6, 6, 5, 6, 6, 6, 7. அடுத்தது 7, 5, 7, 6, 7, 7. நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இன்டர்செக்ஷன்னா என்னது? ரெண்டுக்கும் பொதுவானது. பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் பொதுவானதை எடுத்து எழுதணும். இப்போ இங்கே எதுக்கு பொதுவானது? இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 4, 4. இங்கே 4, 4 இருக்கா? இல்லை. 4, 5 இருக்குது. இங்கே 4, 5 இல்லை. 4, 6ம் இல்லை. 5, 4 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. 5, 5ம் இல்லை. ஆனால் 5, 6 இருக்கா? இங்கே பாருங்கள். பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் பொதுவாக 5, 6 இங்கேயும் இருக்குது. இங்கேயும் 5, 6 இருக்குது. அப்போது அதை எடுத்து எழுதுறோம். 5, 6. அடுத்தது என்னது இருக்குது? திருப்பி வேறு 5, இல்லை 6, 5 இருக்குது. சரிங்களா? 6, 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது 6, 5 பொதுவானதை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். திருப்பி வேறு எதுவுமே இங்கேயும் இங்கே 6, 6 இருக்குது, இங்கே 6, இல்லை. இப்போ இந்த ரெண்டும் தான் பி கிராஸ் ஏ. பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என்னது? 5, 6, 6, 5. நம்ம ஏ கிராஸ் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5, 5 பொதுவாக இருக்குது. சி கிராஸ் சிலையும் 5, 5 பொதுவாக இருக்குது. இப்போ 5, 5. அடுத்தது பி கிராஸ் பிலையும் 6, இருக்குது. சி சி 6 சி கிராஸ் சிலையும் 6, 6 இருக்குது. அப்போது 6, 6 இதில் ரெண்டுலேயுமே இருக்குது. இப்போ இது ஈக்குவேஷன் 2.
இப்போ சமன்பாடு 1 பார்த்தீங்கன்னா அதுவும் 5,5 5,6 6,5 6,6 வருது. சமன்பாடு 2 பார்த்தீங்கன்னா 5,6 6,5 5,5 6,6 வருது. அப்போது இதில் இருந்து ரெண்டுமே ஈக்குவல்னு தருது. அப்போது A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C. இது ரெண்டும் சமம்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இதுதான் ஆன்சர். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.